ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். டெய்லி பார்த்தீங்கன்னா ஆர்மி குவார்ட்டர்ஸில் டெய்லி ஒரே வேலை பார்த்து 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 மெயினாக இந்த சாமானை கழுவுற வேலை விசில் வாஷிங்கான பயங்கர இரிட்டேஷன் ஆகுது எனக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்துச்சி மண்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு தோசைக்கான மாவு இட்டிருந்தேன். நல்லா மாவு புளிச்சு மேலே கூடி உப்பி வந்துருந்துச்சு. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் கிளாஸுக்கு போகணும், சிங்கு ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அன்றைக்கி தோசை வித் பிரிஞ்சால் கறியானு. இது தோசை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா வந்துருந்துச்சு. கொஞ்சம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக தோசை நல்லா வராத போயிடுச்சு. இப்போ என்னோடய சிஸ்டர்கிட்ட கேட்டுட்டான்னு அதோட ரேஷியோ போட்டால் நல்லா வந்துருந்துச்சு. அண்ட் அவளை போயிட்டு ரெடி பண்ணி ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு மறுபடியும் அதே ஆஃப்டர்நூன் ரொட்டீனில் லஞ்சும் பண்ணோம். லஞ்ச் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்துட்டு பிரிஞ்சால் கிரேவி, பின்ன வந்துட்டு கர்ட் ரைஸும், பொட்டேட்டோ ஃப்ரை, பின்ன லேடிஸ் ஃபிங்கர் வந்துட்டு வெண்டைக்காய் வந்துட்டு வறுத்துருந்தேன். பின்ன அது அடியில் வந்துட்டு ஜூஸும் போட்டிருந்தேன். ஏன்னா வந்துட்டு கிளாஸுக்கு போய் வந்தால் நல்லா வெயிலான பயங்கரமான ஒரு வெயில். அப்போ அவருக்கு வந்துட்டு கிளாஸுக்கு போய் வந்தால் ட்ரிங்க்ஸ் எதனா வேணும், ஒரு ரிஃப்ரெஷ்ஷோ சில்லுன்னு போகிறதுக்காக எல்லாத்துக்கும் ஜூஸோ போட்டுட்டு பின்ன என்னோடய ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற க்ளீனிங்ஸு ஃபுட்டு பண்ணுறது எல்லாமே. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு காமான்ற ஒரு க்ரீமான ஒரு ஃபேஸ் க்ரீம், ஒரு ஸ்ப்ரே போல் இப்படி அடிச்சுட்டு அதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சிரம்னு வந்துட்டு நான் யோசிச்சிருந்தேன். ஆனால் இது சிரம் இல்லைன்னு யூஸ் பண்ணும்போது இது கேன்டீனில் இருந்தானே நான் வாங்கியிருந்தேன். எப்போவுமே ஃபேஸோட கேரு நான் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா வந்துட்டு நான் ஜாஸ்தி வந்துட்டு இந்த தண்ணி பின்ன கேரட் ஜூஸு இந்த மாதிரி குடிப்பேன். அதனால் இந்த மாதிரி க்ரீமெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். எனக்கு ஒன்றும் ஸ்பெஷல் ஆகிட்டு ஒரு ரிசல்ட் எதுவுமே தெரியல. அது யூஸ் பண்ணும்போது சோப்பு போல் ஃபேஸ் வாஷ் போலான ஒரு ஃபீலு. அண்டு குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரோரியல் எக்ஸ்டென்ஷன் ஷாம்பு வாங்கினேன். அது கூட ஒரு சிரம் இருப்பாங்க, அது போடுவேன். அது போடும்போது எனக்கு ஒரு வித்தியாசமோ, அது சிரம் போடும்போது ஒரு வித்தியாசமும் எனக்கு தோணலை. ஏன்னா இது சிரமு போட்டால் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னலாம் ஒன்றும் அதுவும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு. சரி வாங்கிட்டோம் யூஸ் பண்ணியே தான் ஒன்று சொல்லிவிட்டு நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணின்னுக்கிறேன். குளித்து முடிச்சுட்டு மண்டே வந்துட்டு நான் சிவனோட அது நினச்சிட்டு வெள்ளை கொளுத்துவேன். அவ்வளோதான். அவ்வளோ ஹெவியெல்லாம் பூஜை எல்லாம் இல்லை என் கையில், ஜஸ்ட்டு வெள்ளை கொளுத்துவேன், அவ்வளோதான். அண்ட் ஆஃப்டர்நூன் இதான என்னோடய லஞ்ச். கர்ட் ரைஸ், நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷன்ஸ். கர்ட் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஆனால் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் ஸ்பெஷலைஸ் ரொம்ப பிடிக்கும் கர்ட் ரைஸ் வித் பொட்டேட்டோ. அண்ட் அதெல்லாம் முடிச்சு ஒரு 1 hour கொஞ்சோண்டு நல்ல போகிறோங்கன்னு அது முடிஞ்சிட்டு பின்னையும் 4 மணிக்கு சிங்கோட ஸ்கூலில் வந்துட்டு ஆனுவல் டே டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ 4 மணிக்கு கிளம்பி போயாச்சு. சரி அந்த ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு தூக்கம், நல்ல ஒரு தூக்கம். தூங்கிட்டு அங்கேருந்து ஒரு 4:30க்கான ஏஞ்சி கிளம்பி போயது. அண்டு மறுபடியும் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock ஆனால் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறது. ரிட்டர்ன் ஒரு 6:10 அவர் கூடவே வந்துடுறேன். ஏன்னா அவர் வந்துட்டு அவரோட காலேஜ் வர வழியிலே ஆனால் ஸ்கூலு. ஏன்னா அப்படியே வந்துட்டு எங்களையோ பிக்கப் பண்ணிக்கின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது நல்ல ஒரு பசியான இதெல்லாம் சாப்பிட்ன போல் இருக்கும். நல்ல ஒரு பசியான நாங்கள் வெளியவோ போகிறதுக்காக வண்டியோட ஆக்சசரி வாங்குறதுக்காக டைம் ஆகிடுச்சுருந்தேன். ஸோ வேகமாக பார்த்திங்கன்னா ஒரு சமோசான பண்ணியிருந்தோம் வித் ஆனியன் சமோசோ. அது உள்ள வந்துட்டு பொட்டேட்டோ ஸ்டஃபிங் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சமோசா லேயர் பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாமார்ட்லேயான ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பண்ணி அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு பின்னாடி ஒரு வயிறு ஃபில்லிங்கோட ஒரு சமாதானம். அவர் வந்துட்டு கட்டன் சாயை சூப்பராக போடுவார், லெமன் போட்டுட்டு. ஸோ எனக்கு சாயை வைக்கணுன்னா நான் இதுக்கு முன்னாடி சாயாவே குடிக்காத ஆளே அவரோட கட்டன் சாயை குடித்து அவரோட கட்டன் சாயோட அடிக்ஷன் நான் எப்போவுமே எனக்கு கட்டன் சாயை வேணும்னா அவர் தான் எனக்கு போட்டு தரணும். ஏன்னா நான் போட்டாலும் எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்குது. ஒரு 8 o'clock டைமில் வந்துட்டு நாங்கள் போயிட்டு ஆக்சசரி வாங்குகிற இடத்துல பயங்கரமான ஒரு லேட்டான 10 o'clock ஆனால் ரிட்டர்ன் வந்து பின்ன டாக்டர் இது சஜஸ்ட் ப்ரோட்டீன் பவுடரான டெய்லி நைட்டில் குடிக்கணும். ஏன்னா தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறதுனால
டேஸ் இப்படி தான் போச்சு. டாட்டா பை பை, see you.